என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா எங்கள் மாமா மட்டும்தான். என் மனசு என்ன, நான் என்ன கேரக்டரில் இருக்கேன், நான் எந்த இதில் இருக்கேன் அப்படின்னு அவருக்கு வந்து தெரிஞ்சிடும். என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா எங்கள் மாமா மட்டும்தான். ஏன்னா எனக்கு அவரை மட்டும்தான் பிடிக்கும். வாழ்க்கையில் நீங்கள் கூட ஆரம்பத்தில் வந்து எவ்வளவோ நீங்கள் வந்து என்னை வந்து அப்படி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுங்க, சரி சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் போகிறேன். பட் இல்லை தம்பி, இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி. ஏன்னா வந்து யாருக்கும் பயப்படுறதில்ல, ஓப்பனாக வந்து பேசுகிறீங்க, ஓப்பனாக வந்து பழகுறீங்க அப்படின்னு. ஆனால் என் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு பர்சன் யார் அப்படின்னா எங்கள் மாமா மட்டும்தான். நான் இருக்க வரைக்கும் கஷ்டங்கள் ஃபுல்லாமே நான் எடுத்துக்கணும், சந்தோஷத்தை ஃபுல்லாமே ஃபேமிலிகிட்ட கொடுத்துடணும். இதுதான் என்னுடைய மைண்டு, இதுதான் என்னுடைய லட்சியம். அதனால் நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவேன். யார் என்ன சொன்னாலும் நான் அதை வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான்.